அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் வருவாய்த்துறையை சேர்ந்த 42,000 ஊழியர்கள் தங்களுடைய எஸ்ஐஆர் பணியை புறக்கணித்திருக்கின்றனர். இதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்தமாக 77,000 பிஎல்ஓக்களை தேர்தல் ஆணையம் பணியில் அமர்த்தி இருக்கிறது. இதில் 42,000 பேர் சென்னையில் மட்டும் பணியை புறக்கணித்தார்கள் என்றால் எஸ்ஐஆர் பணி விரைவில் நடப்பதில் தாமதம் ஏற்படும். இதனால் பணியில் தாமதமும் ஏற்படும், தேர்தல் ஆணையத்திற்கும் இது ஒரு பிளாக் மார்க். இது மூலமாக எஸ்ஐஆர் பணிகளை தீவிரமாக செய்து முடிப்பதில் சிக்கல் ஏற்படும். இவர்கள் பணி புறக்கணிப்பதற்கு எதிர் காரணம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது உண்மையிலேயே வேண்டுமா அப்படிங்கிறது குறித்தும் மறுபடியும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோலையும் அதை நாம் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் இது 20 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். தற்போது தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் நடைபெற்று வருகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதில் 92% படிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது என்று தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பொய் தகவல். ரெண்டாவது விஷயம், ஒரு லிஸ்ட்டை வழங்குகிற ஆஃபீஸர்ஸ் தான் இந்த பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். இவங்க வருவாய்த்துறை ஊழியர்களும் அங்கன்வாடி ஊழியர்களையும் கிராம நிர்வாக அலுவலர்களையும் தான் இந்த ஒரு பணியில் அமர்த்தியிருக்கின்றனர் தேர்தல் ஆணையத்தினர். இந்த ஒரு எஸ்ஐஆரில் பல எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. மாநில அரசு எஸ்ஐஆரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் டிவிகேவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதிமுக தவிர எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்ஐஆர் வேண்டாம்னே சொல்லலை. இந்த எஸ்ஐஆரை தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க. தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் எஸ்ஐஆர் நடத்துறது காரணமாக இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் எஸ்ஐஆர் பணிகளை சிறப்பாக முடிப்பது ரொம்ப கடினம் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி தான் இந்த எஸ்ஐஆர் வேண்டாம்னு ஆளும் கட்சியும் மித்த கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதையுமே காதில் வாங்காமல் தேர்தல் ஆணையம் நாங்கள் பண்ணி முடிச்சே தீர்வோம் அப்படின்ட்டு 77,000 பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை நியமித்து இந்த ஒரு பணியை தொடங்கினாங்க. கடந்த நவம்பர் 1ஆம் தேதி இந்த பணி தொடங்குச்சு. தமிழகத்தில் எல்லாருக்குமே இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கப்படும். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கப்படுவதற்கு அந்த பிஎல்ஓக்கள் நம்ம ஊருக்கு வருவாங்களா? அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு 3 தடவை போகணும், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பணியாற்றணும், அரசு பொது விடுமுறை தினங்களிலும் இந்த எஸ்ஐஆர் பணியில் இவர்கள் ஈடுபட வேண்டும். இவருடைய பணியை சிறப்பாக செய்யவில்லை என்றால் இவர்களை சஸ்பெண்ட் செய்யவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிப்பார். மாவட்ட கலெக்டர் கூட்ட ஆய்வு என்ற பெயரில் நள்ளிரவு வரை கூட்டம் நடத்தி டார்ச்சர் செய்கிறார்கள். வீடியோ கூட்டம் என்று ஒரு நாளைக்கு 3 நேரங்கள் அலைக்கழிக்கிறார்கள். படிவம் கொடுப்பது மட்டும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய வேலை கிடையாது. படிவம் கொடுப்பதை தாண்டி ஃபோனில் வந்து அந்த ஆப் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆப்லேயும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஆப்லேயும் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஃபார்மும் கொடுத்து அந்த ஆப்லேயும் பண்ணணும். அப்படிங்கும்போது எங்கள்கிட்ட 5G ஃபோன் கிடையாது. நிறைய பேர்ட்ட அங்கன்வாடி ஊழியர்கள்ட்ட ஃபோனே கிடையாது. அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணவே தெரியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எங்களுடைய போஸ்டல் டிராக்கர் ஒர்க் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மொபைல் வந்து 5G கிடையாது, 4G மொபைல் தான். நாங்க நிறைய டேட்டா அதுல என்ட்ரி போடணும். எங்களுடைய ஒர்க் வந்து நிக்கல. நாங்க எங்களுடைய ஒர்க்கையும் பார்த்துட்டு பிஎல்ஓ பார்க்கும் போது இந்த டேட்டா எங்களால ஏற்க முடியாது. டேட்டா ஏற்றுறதுக்கு வேற ஆட்கள் ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கணும். படிவத்தை கொடுக்குற பணியை எங்கள்கிட்ட கொடுங்க, இல்லாட்டி ஃபோனை பார்க்குற பணியை எங்களுக்கு கொடுங்க. ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணுறது கஷ்டம். எங்கள்கிட்ட 5G ஃபோன்லாம் கிடையாது, சாதாரண ஃபோன் தான் வச்சுருக்கோம். சிலவங்கள்ட்ட அது கூட கிடையாது. அப்போ பணி எப்படி செய்ய முடியும்? கவர்மெண்ட் லீவ் தினங்களையும் எங்களால் வேலை பார்க்க முடியாதுன்னே சொல்கிறாங்க. அதே போல் ஃபார்ம்களை சீக்கிரம் நீங்கள் கொடுத்து முடிங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போடுறாங்க. அப்படி இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. இப்படி சொல்லி அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த 42,000 பேர் தங்களுடைய பணியை புறக்கணித்திருக்கின்றனர் தமிழகத்தில். உண்மைதாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த பிஎல்ஓ பணிக்காக துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றால் அது 100% உண்மை. அங்கன்வாடி ஊழியர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை முடித்துவிட்டு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த அங்கன்வாடி ஊழியர் அப்படிங்கிற போஸ்ட்டை அவங்களுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பிஎல்ஓ பணியிலும் ஈடுபடணும். அனைவரிடத்திலும் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான ஃபார்மை கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படிங்கிறத காரணமாக வச்சு 42,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி, ஒரு அங்கன்வாடி ஊழியர் தமிழ்நாட்டில் பிஎல்ஓ பணி
சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது தோணலாங்க, இதெல்லாம் திமுக அரசினுடைய சதியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள் ஏரியாவுக்கு வர்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு தெரியுது. அவங்க உண்மையாகவே துன்புறுத்தப்படுறாங்க, உண்மையாகவே அவங்க மேலே ப்ரெஷர் போடுறாங்க. ஒன்று, கூடுதலாக ஆஃபீஸர்ஸை நீங்கள் நியமிக்கணும், அப்படி இல்லாட்டி வேலை பழுதை குறைக்கணும். நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சாக வேண்டும். எல்லாத்தையும் கொடுத்து வாங்கி ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வெளியிட்டு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் யாரெல்லாம் விடுபட்டுருக்கிறாங்க மறுபடியும் அவங்கள அப்ளை பண்ணி மறுபடியும் அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்கள மறுபடியும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்து மறுபடியும் ஒரு ஓட்டர் லிஸ்ட் வந்து கொடுக்கணும். இதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் தேர்தல் ஆணையம் இவங்க மேலே ப்ரெஷர் போடுறாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் இவங்க மேலே ப்ரெஷர் போடுறாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் மேலே ப்ரெஷர் போடுறாங்க. இது நியாயமே கிடையாது. டைம் இல்லைங்கிறத கருத்தில் கொண்டு தான் உங்களை எஸ்ஐஆரே பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. எலெக்ஷன் முடிஞ்ச பக்கம் கூட நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணிக்கலாம், அடுத்த வரக்கூடிய தேர்தலுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணி கட்டாயம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ எங்கே போனீங்க? அப்பவுமே நீங்கள் உங்களுடைய பணியை ஆரம்பித்திருக்கலாம். அங்கன்வாடி ஊழியர்களை வச்சு தான் பண்ண போகிறீங்க, வருவாய்த்துறை ஊழியர்களை வச்சு தான் பண்ண போகிறீங்க, உள்ளாட்சித்துறை ஊழியர்களை வச்சு தான் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சும் எதற்காக டைம் வேஸ்ட் பண்ணீங்க? நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுக்கு? ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு டைமிங் கிடச்சிருக்கும், ஊழியர்கள் மேலே நீங்கள் ப்ரெஷர் போட்டிருக்க மாட்டீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஊழியர்கள் அதிகமான இடங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது தேர்தல் ஆணையம்? ஒரு ஊழியர் தற்கொலை முயற்சி ஈடுபட்டிருக்கிறார், அவருக்கு என்ன தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல போகிறது? அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பதில் சொல்ல போகிறார்? கேரளாவிலும் இதுபோல் ஒரு ஊழியர் உயிரிழந்திருக்கின்றார், அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறது? குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் கிடுக்குப்புடியாக இதை கையாள்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், அங்கன்வாடி ஊழியர்கள் நீங்கள் விரைவாக உங்கள் பணியை முடிக்கணும், ஃபார்ம் சீக்கிரம் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய கையில் போய் சேரலாட்டி உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டோம். இது என்னங்க ஆர்டரு கூறியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தின் ஆட்சியர். ஏன் இப்படி ப்ரெஷர்? அதே போல் சென்னை மாநகராட்சியிலும் சரி, அவங்க கூறுகிறது என்னென்னா, உடனடியாக ஃபார்மை விநியோகம் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போடுறதா தான் அந்த 42,000 ஊழியர்கள் அவர்களுடைய பணியை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி நேற்றைய தினம் வெளியான உடனேவே இன்று போராட்டம் 19ஆம் தேதி 18ஆம் தேதி இரவே ஒரு மெசேஜ் வந்துச்சு, பார்த்துருப்பீங்களான்னு தெரில. பிஎல்ஓக்களாக பணிபுரிவதற்கு தன்னார்வலர்கள் மாணவர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என்எஸ்எஸ் குரூப்பில் எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. அப்போது மாணவர்களை அந்த பணியில் ஈடுபடுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவ்வளோ வேகமாக நீங்கள் பணியை முடிச்சே ஆகணுமாங்க? தெரியுதில்ல, பணியில் குழப்பம் ஏற்படுது, பணியை பண்ண முடியல, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சே தானே மக்கள் இருக்கிற இடத்துல 5 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பணியை செய்கிறீங்க. பல வாக்காளர்கள், உண்மை வாக்காளர்கள் இந்த இடத்தில் சத்தியமாக நான் சொல்கிறேன் விடுபடுவார்கள். ஏன்னா எல்லா இடத்திலும் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் சரியான முறையில் செயல்படுவார்களா என்று கேட்டால் தெரியாது, கஷ்டம். ஒரு சில பிஎல்ஓக்கள் தான் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்கல்ல, 2 நாளைக்கு முன்னாடி என்ன நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த ஒரு எஸ்ஐஆர் பணியில் பொதுமக்களுக்கு உதவுவது போல திமுக இதில் சதி செய்கிறது, திமுக இதில் உள்ள வருகிறது என்று பேசியிருந்தீர்கள். அப்போ எதற்கு மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் எதற்காக பிஎல்ஓ பணிக்காக அப்பாயிண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நேற்று தினம் மெசேஜ் போடுறீங்க? ஏன்னா உங்களுடைய வருவாய்த்துறை ஊழியர்களும் உங்களுடைய அங்கன்வாடி ஊழியர்களும் 42,000 பேர் உங்களுடைய பணியை புறக்கணிக்க போகிறதா உங்களுக்கு நியூஸ் கிடச்சிச்சு. அப்புறம் தானே நீங்கள் இந்த மாணவர்களை தேடுறது, தன்னார்வலர்களை தேடுறது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போது ஏற்கனவே மக்களுக்கு உதவி பண்ண திமுக போன்ற பிற கட்சியினர் அவர்களை நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு, நீங்கள் என்ன பிஎல்ஓவா, பூத் லெவல் ஆஃபீஸரா, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இந்த பணியை அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு கேட்டிருந்தீங்க. அப்போது நாளைக்கு இந்த மாணவர்கள் பண்ணும்போதும் சரி, தன்னார்வலர்கள் இந்த விஷயத்தை எடுத்து பண்ணும்போதும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வந்துடுது. அப்படிங்கும்போது இந்த பணி சிறப்பான முறையில் நடைபெறும்னு தேர்தல் ஆணையம் நினைக்குதா? நினைச்சாலும் வாய்ப்பே எல்லாம் நடைபெறதுக்கு. எஸ்ஐஆர் பணியில் ஏற்படும் குழப்பங்கள் தொடர்பாக உதவி எண்களை அறிவித்தது திமுக. உதவி எண்களை அறிவிச்சோனே சீமான் சொல்லியிருந்தாரு, எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு எதற்கு உதவி எண்களை அறிவிக்கிறீங்க? எதிர்த்தா எதிர்க்கணும், ஆதரிச்சா ஆதரிக்கணும். கரெக்டு பாயிண்ட்டு. சீமான் அவர்களும் இதை எதிர்த்திருக்கிறார், விஜய் அவர்களும் இதை எதிர்த்து பேசியிருக்கிறார். இதில் விஜய் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், திமுகவினர் இதற்குள் புகுந்து
அவர்கள் தவிர்க்கு செல்லக்கூடிய ஓட்டுகளை வாக்குகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வாக்குகளை மட்டும் அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவர்களுடைய ஆட்களுக்கு மட்டும் உதவி செய்திருக்கிறார்கள். திமுகங்கிறது திமுகவினருக்கு மட்டும் உதவி செய்யறதுக்கு தான், பொதுமக்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிடையாதுன்னு பேசினார். இன்னொரு விஷயம், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபார்மு, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்கா, அந்த ஃபார்மை பல பேருக்கு நிரப்பவே தெரியல. இன்றைக்கி நான் தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு 8 மணிக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் தூங்கிட்டு இருந்தேன் ஒரு 8 மணி போல். வெளியே ஒரு சவுண்டு கேட்கு, இந்த பாரத்தை நிரப்பிக்கொண்டா தம்பி, இந்த பாரத்தை நிரப்பிக்கொண்டா பாப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்ட வெளியே ஒரு பாட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி நிரப்புறதை பார்த்து இன்னும் 2-3 பாட்டி எங்கள் வீட்டில் சுற்றி உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாரத்தை நிரப்பி கொடுங்க, இந்த பாரத்தை நிரப்பி கொடுங்கன்ட்டு வராங்க. ஏங்க அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நிரப்ப ஹெல்ப் பண்ணலையான்னு கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க, ஓடி போயிடுறாங்க. நான் ஒரு வாரம் கழித்து வந்து அந்த ஃபார்மை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க தம்பி அப்படின்றாங்க. என்னங்க நியாயம்? ஏன்னா டைம் இல்லைங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. ஒன்று சொல்கிறேன், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்கள் ஏரியாவுக்கு வராங்கன்னா அவங்கள்ட்ட வன்மத்தை காட்டாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா அவங்க யாருக்குனே பணி சுமையில் இருக்கின்றவர்கள். இதற்கு காரணம் தலைமை தான், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக இன்றைக்கி எங்கள் அக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபார்முக்கு மேலே ஃபில் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இல்லை, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல, ஃபார்மை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, ஃபார்மை கொடுக்கறதுக்கு பணியாளர்களே இல்லை, இருக்கிற பணியாளர்கள் மேலே ப்ரெஷர் போடுறது, முறையாக பயிற்சியே இல்லாமல் பிஎல்ஓக்கள் அப்பாயின்ட் பண்ணுறது, இதையெல்லாம் பண்ணி நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு புரியுதா? அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கொள்வது, அங்கன்வாடி ஊழியர்களையும் வருவாய்த்துறை ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை ஊழியர்களை வைத்து பிஎல்ஓ பணியை நீங்கள் செய்கிறீர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி செய்வது நியாயம்தான். ஆனால் அவர்களை நீங்கள் உங்கள் ஊழியர்களாக அப்பாயிண்ட் செஞ்சு விட்டீர்கள். தற்போது மழைக்கால நடவடிக்கைகளில் நாங்கள் யாரை போய் அணுகிறது, யார்கிட்ட போய் எங்கள் கோரிக்கை முறையிடுறது, யார் எங்களுக்காக பணி செய்ய வருவாங்க? இப்போ வெள்ளத்தில் ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா கிராம நிர்வாக அலுவலர் வருவார், அங்கன்வாடி ஊழியர் வருவாங்க. அந்த உங்கள் வீட்டில் எத்தனை மாடு போயிருக்கு, எத்தனை ஆடு போயிருக்கு, வீடு எதுவும் சரிஞ்சிருக்கா கேட்டு மானியம் கொடுப்பாங்க. இப்போ அந்த பணி யார் செய்கிறது? அவங்களுக்கு தான் பிஎல்ஓ அப்படிங்கிற ஒரு பணியை கொடுத்து வச்சுருக்கிறீங்களே. இனிமேல் தான் மழைக்காலமே ஸ்டார்ட் ஆக போகுது. டிசம்பர்லலாம் அடித்து கொளுத்தும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய பிஎல்ஓ பணியவே அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் எப்படி செய்வாங்க? அவங்க ஒன்றும் கார்லையோ ஃப்ளைட்லேயோ போக மாட்டாங்க. அவங்கள மாதிரி பைக்கில் போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. அவங்களால எப்படி மழைக்காலங்களில் இந்த பணியை செய்ய முடியும்? மழைக்காலம்னு கூட பார்க்காம தான் நீங்கள் இந்த பணியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போடுறீங்க. இதனால தான் எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்கிறோம், புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐஆர் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி காய்ஸ், பிரேம்குமார் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.